இந்த தெருநாய் பிரச்சனை. இந்த தெருநாய் பிரச்சனை வந்து கடந்த கொஞ்ச நாளா வந்து ஒரு விவாத பொருளா இருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, கடைசியா நடந்த அந்த நீயா நானா புரோகிராம்ல வந்து இதான் டாபிக். இந்த தெருநாய் பிரச்சனைய பத்தி தான் விவாதிச்சிருந்தாங்க. இந்த தெருநாய் பிரச்சனையில வந்து ஒரு முக்கியமான இன்னொரு பார்வைய வந்து இங்க யாருமே பேசல. நம்ம பேசுவோம். அது என்னன்னா வந்து இந்த உலகம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இந்த உயிர் சூழல்ல, இவ்வளவு இயற்கை சூழல்ல இயங்கிக்கிட்டு இருக்குன்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய உயிர் சமநிலை. அதாவது இந்த உயிர் சமநிலைன்னா என்னன்னா, எல்லா உயிரினங்களும் தாவரங்கள்ல இருந்து, விலங்குகள்ல இருந்து, பறவைகள்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. எதுவுமே ரொம்ப அதிகமா பெருகிராம, ரொம்ப குறைவாகவும் போயிடாம, கரெக்டான அளவுல கட்டுப்படுத்தப்படுறதுனாலதான் இவ்வளவு பெரிய உயிர் சூழல் மண்டலமா வந்து இந்த பூமி வந்து இன்னைக்கு வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உயிர் சூழல் மண்டலத்துல மனிதன் மட்டும் வந்து விதிவிலக்கு. ஏன்னா மனிதன் வந்து அவனோட அந்த நாகரிக வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் வந்து வேற லெவலுக்கு போயிடுச்சு. மனிதனுக்கும் அந்த பிற விலங்குகளுக்குமான அந்த பரிணாம வளர்ச்சி, அந்த நாகரிக வளர்ச்சியோட அந்த இடைவெளி வந்து மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. மனிதன் வந்து எட்ட முடியாத தூரத்துக்கு அவனோட வளர்ச்சி வந்து போயிருச்சு. அதனால அவன் வந்து இந்த பூமியோட ஒரு டாமினன்ட் பவரா வந்து மாறிட்டான். இப்ப மற்ற உயிர்களை எல்லாம் வந்து ஒரு உயிர் இன்னொரு உயிரை அடிச்சு சாப்பிடும். தாவரங்களை எல்லாம் சாப்பிடுறதுக்கு அதுக்கு தனியான விலங்கினங்கள் இருக்கு. இப்படி ஒன்றை ஒன்று சாப்பிடுவதன் மூலமாக அந்த உயிர் சூழல் வந்து ஒண்ணு பெருகிராம அப்படியே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. மனிதனை சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் இருந்தாலும் அதுங்களால டாமினன்ட் பவரா இல்லை. மனிதன் டாமினன்ட் பவரா ஆனதுனால அதுங்களையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவு, இப்ப சிங்கம் புலி எல்லாம் வந்து மனிதனை சாப்பிடக்கூடியது. அந்த சிங்கம் புலிகளை எல்லாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு மனிதன் வந்து வளர்ந்துட்டான். அதனால மனிதனை வந்து யாருமே வந்து மனிதனோட வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்த முடியாது. இதுல மனிதன் எப்படி விதிவிலக்கோ அதே மாதிரி மனிதன் வளர்க்கக்கூடிய உயிரினங்களும் இதுல வந்து விதிவிலக்கா இருக்கு. உதாரணமா ஆடு, மாடு, கோழி, இந்த நாய் இதெல்லாமே வந்து மனிதர்களோடய இணைந்து வாழ்றதுனால அதுங்களுக்கான ஆபத்துகள், அதாவது அதுங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகளிடமிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். மனிதனே நம்மளே பாதுகாப்பு கொடுத்துடுறோம். அப்ப இந்த விலங்கினங்களோட பெருக்கத்தையும் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இல்லைன்னா அதோட பெருக்கம் ரொம்ப அளவுக்கு அதிகமா போயிடும், இந்த உயிர் சூழல் வந்து பாதிக்கப்படும். இப்ப இந்த ஆடு, மாடு, கோழி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதை மனுஷனே நம்மளே வந்து உணவா சாப்பிடுறோம். அதனால அதுங்களோட பெருக்கம் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுது. அப்ப இந்த நாயை மட்டும் நம்ம வந்து உணவா சாப்பிடுறது இல்லை. அதனால அதுங்களோட பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான இன்னொரு உயிர்கள் இல்லை, இருக்கிறதையும் மனிதன் வந்து தடுத்து வச்சிருக்கான். அப்படி அதோட பெருக்கத்தை கட்டுப்படுத்தி பாதுகாப்பா வச்சிருக்கிறதுனால அந்த நாய்களோட எண்ணிக்கையை வந்து அளவுக்கு அதிகமா பெருகி இருக்கு. நீங்க தெருநாயெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் தெருவில் போய் பார்த்தோம்னா கட்டுக்கடங்காம எண்ணிக்கை இல்லாம வந்து பெருகி இருக்கு. 1-2 நாய் இருந்த இடத்துல எல்லாம் இப்ப 10-15 நாய் இருக்கு. அந்த அளவுக்கு பெருகி இருக்கு. அப்ப இந்த நாய்களோட பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும்னா அது யாருக்கு ஆபத்தா முடியுதுன்னா மனிதனுக்கு தான் ஆபத்தா முடியுது. அந்த மனிதன்லையும் யாருக்குன்னா கீழ்நிலை மக்களுக்கு தான் அது ஆபத்தா முடியுது. அப்ப இந்த நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டியது, அதோட பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியது மிக 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 அவசியமானது.